ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். போன செஷன்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வேர்ட் ஸ்வாப்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். எப்படி நம்ம ஆப்ஷன்ஸ் கூட பார்க்காம த்ரூ ஆர் ரீடிங் ஸ்கில்ஸ் கொஸ்டின்ஸை வந்து அப்ரோச் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து அதே மாதிரி அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க எதெல்லாம் நமக்கு போல்டட் பார்ட்ஸ் அப்படின்னா இந்த சர்வைவல், நேச்சுரல், செல்ஃபிஷ் அண்ட் அப்ரிஷியேட்டட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எனக்கு போல்டட் பார்ட்ஸ். இப்போ நான் ஆப்ஷன்ஸ் எதையுமே பார்க்க போறது இல்லை, எதெல்லாம் எனக்கு ஸ்வாப் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, வித் ரிகார்ட் டு தி வேர்ல்ட் அண்ட் வேர்ல்ட்லி லைஃப் வி ஆர் மோஸ்ட்லி டிரைவன் பை சர்வைவல் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நமக்கு போல்டட் பார்ட்ஸ் பார்த்தா சர்வைவல், நேச்சுரல், செல்ஃபிஷ் அண்ட் அப்ரிஷியேட்டட்னு இருக்கு. ஓகே, டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆசைகள், எப்படிப்பட்ட ஆசைகளா இருந்திருக்கும்? சர்வைவல் ஆசைகள்னு சொல்லி இருந்திருக்கலாமா? அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கும். செல்ஃபிஷ் டிசையர்ஸ், அதாவது சுயநலமான ஆசைகள் அப்படிங்கறத எனக்கு கரெக்டான ஒரு வார்த்தை. ஓகேவா? ஸோ இந்த நானும் குவாலிஃபை பண்ற அப்ஜெக்டிவ் எனக்கு கண்டிப்பா இதுவா தான் இருக்கும் அப்படின்னா செல்ஃபிஷ் அப்படிங்கறதா இருக்கும். ஸோ எப்படிப்பட்ட ஆசைகள்? செல்ஃபிஷ் ஆசைகள். ஓகேவா? அப்ப கண்டிப்பா எதை ஸ்வாப் பண்ணி ஆகணும்? ஏசிய ஸ்வாப் பண்ணி ஆகணும். அப்ப ஏசிய ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னதுதான்? எனக்கு ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். முடிஞ்சிச்சா? இந்த கொஸ்டின் அப்படியே முடிஞ்சிருச்சு. இல்ல அப்படின்னா இங்க பாருங்க, செல்ஃபிஷ் அண்ட் சக்சஸ் சொல்றதை விட எப்படி சொல்லலாம்? சர்வைவல் அண்ட் சக்சஸ், இன்ஸ்டிங்ஸ் டு என்ஷூர் அவர் சர்வைவல் அண்ட் சக்சஸ், நம்மளுடைய வெற்றியவும் நம்மளுடைய அந்த வாழ்க்கையவும் உறுதிப்படுத்துற மாதிரி அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல சர்வைவல் வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஏசி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க 7th கொஸ்டின். இந்த இடத்துல போல்டட் பார்ட்ஸ், இந்த டிஸ்டர்பன்சஸ். ஓகேவா? டிஸ்டர்பன்சஸ், ரெடியூஸ், மினிமைஸ் அண்ட் கன்வர்ஷன். ஸோ இந்த இடத்துல எதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். After signing the loan agreement, C.S. Mohapatra said, disturbances of overhead distribution lines into underground cables would help build an energy efficient distribution network. Okay, இப்போ என்ன சொல்றாங்க? ஏதோ டிஸ்ட்ரிபியூஷன் லைன்னு சொல்றாங்க, அண்டர் கிரவுண்ட் கேபிள்னு சொல்றாங்க. இது மூலமா நமக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்டா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை பில்ட் பண்றதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் பாசிட்டிவா பேசுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சா? பாசிட்டிவா பேசுறப்போ எனக்கு இந்த இடத்துல டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிற நெகட்டிவ் வார்த்தை வரலாமா? நெகட்டிவ் வார்த்தை வரலாமா? கண்டிப்பா வரவே கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஏய வந்து ஸ்வாப் பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சதை நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன அப்படின்னா இந்த என்டையர் லைனுமே எனக்கு எதை பத்தி தான் பேசுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்த பத்தி பேசுது. பாசிட்டிவான விஷயத்த பத்தி பேசுறப்போ எப்படி அந்த இடத்துல டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிற நெகட்டிவான டேர்ம் இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்க முடியாது. அப்ப நான் ஏய ஸ்வாப் பண்ணி ஆகணும். அப்ப நான் ஏய வந்து எதோட ஸ்வாப் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸை வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் கூட என்ன பண்றது மூலமா எனக்கு எனர்ஜி எஃபிஷியன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா? டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸோட ரெடியூஸ் பண்ணாலும் மினிமைஸ் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகாது? இந்த இடத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. எதனாலன்னு பாருங்க, இங்க அண்ட்ன்றதை யூஸ் பண்ணிருக்காங்க. அண்டுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? ரெடியூஸ்ன்ற வார்த்தை இருக்கு. அண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? மினிமைஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப ரெண்டுமே எனக்கு ரிலேட்டடா இருக்கிறப்போ இந்த பி அண்ட் சி வந்து எனக்கு எப்படி இருக்கு? பெர்ஃபெக்ட்லி கரெக்டா அலைன் ஆயிருக்கு. அப்ப நான் பிசியை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப எதை தான் நான் டச் பண்ணி ஆகணும்? ஏடிஎ மட்டும் தான் நான் டச் பண்ணி ஆகணும். முடிஞ்சிச்சா? ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். எதனால பிசியை நான் டச் பண்ண வேண்டாம்னு புரிஞ்சுச்சா? ரெடியூஸ் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாசஸ் அண்ட் மினிமைஸ் எலக்ட்ரிசிட்டி அவுட்டேஜ். ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி அவுட்டேஜை மினிமைஸ் பண்ணியும் டெக்னிக்கல் லாசஸை வந்து கம்மி பண்ணியும் அப்படின்னு சொல்றப்ப இந்த இடத்துல ரெடியூஸ் அண்ட் மினிமைஸ் தான் எனக்கு பெர்ஃபெக்ட்லி கரெக்டா இருக்கு. அதை நான் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ 7th கொஸ்டின் ஓவரா. அடுத்து பாருங்க 8th கொஸ்டின். ஸோ எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரெயின் ஸ்டார்ம்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆம்பியன்ஸ். ஓகேவா? ஸோ எதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க, சாஃப்ட்வேர் ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆம்பியன்ஸ்க்கு முன்னாடி எனக்கு சாஃப்ட்வேர் இருக்கு. அப்ப சாஃப்ட்வேரை ஃபாலோ பண்ணி எனக்கு எந்த வார்த்தை போட்டா கரெக்டா இருந்திருக்கும்? ஆப்வியஸ்லி அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப சிடியை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? அப்ப சிடியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இது எனக்கு ஆப்ஷன் சி மட்டும்தான். நான் அந்த கொஸ்டினை வாசிச்சே பார்க்கல, என்ன ஏதுன்னு கூட நான்
வாசிச்சு பார்த்து நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல. சாஃப்ட்வேர்னு கொடுத்துருக்காங்க, சாஃப்ட்வேரை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா என்னதான் வரும், எனக்கு அப்ளிகேஷன் தான் வரும். எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கோம். அப்ப சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அப்படின்னா நான் சிடியை ஸ்வாப் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் பாக்குறேன், சிடி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் சி. ஓவரா 8th கொஸ்டின் வாசிச்சு கூட பார்க்கல, நம்ம போட்டாச்சு. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல பேண்டமிக், நாலேஜ், பார்ட்டிசிபேட்டட், ரிமோட். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, ரிசோர்சஸ் அவைலபிள் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரிமோட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அப்ப ரிமோட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரின்றது கரெக்டா தானே இருக்கு, எனக்கு கரெக்டா இருக்கு. அப்ப டி தான் எனக்கு லாஸ்ட் வரணும். Since the pandemic, we have shared our learning and resources. பேண்டமிக்ல இருந்து அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பேண்டமிக் அப்படிங்கிறது எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. அப்ப ஏல ஸ்டார்ட் ஆகணும், டில முடியணும் அப்படின்னா இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஏசிபிடி. இல்ல அப்படின்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லி நோ கரெக்ஷன் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். Resources with fellow institutions and knowledge in social initiatives to make educational participate சொல்லி வருமா? எஜுகேஷனல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்ப கண்டிப்பா ஏசிபிடி தான், ஆப்ஷன் பி. எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? பேண்டமிக்கல் இருந்து அப்படிங்கிறப்ப எனக்கு ஏ பெர்ஃபெக்டா இருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரிமோட் பார்ட்ஸ் எங்க அப்படின்னா ரிமோட் பார்ட்ஸ்ல இருந்து, ரூரல் பார்ட்ஸ்ல இருந்து, நெட்வொர்க் அவைலபிளா இல்லாத இடத்துல இருந்து அப்படிங்கிறப்ப ரிமோட் பார்ட்ஸ் எனக்கு பெர்ஃபெக்ட்லி கரெக்டா இருக்கு. அப்ப ஏல ஆரம்பிக்கணும், டில முடியணும் அப்படின்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். இல்ல அப்படின்னா நோ கரெக்ஷன் ரெக்வயர்டு கூட வரலாம். இங்க பாக்குறப்ப இனிஷியேட்டிவ்ஸ் டு மேக் எஜுகேஷனல் பார்ட்டிசிபேட்டர்னு சொல்லி இருக்கிறது தப்பு. இன்கேஸ் எஜுகேஷனல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். பட் எஜுகேஷனல் பார்ட்டிசிபேட்டட் அப்படிங்கிறது வாசிச்சு பாக்குறப்பவே நமக்கு லாஜிக்கலாவும் இல்ல, ஆக்வர்டா இருக்கு. சோ என்ன செய்யணும்? கண்டிப்பா பிசியை ஸ்வாப் பண்ணணும். சோ ஏசிபிடி இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? இந்த 10th கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹோம்ஒர்க்கா வச்சுக்கலாமா? நம்ம ஆல்ரெடி 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. 10th கொஸ்டின்ஸா அதே 10th கொஸ்டினையும் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாசிச்சு பார்த்து ஆப்ஷன் கூட போட வேணாம். வித்தின் அ மினிட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, புரிஞ்சிருச்சு அப்படின்னா. ஓகேவா? ஸோ ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்து என்ன டாபிக் நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்க உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் தோணுச்சு அப்படின்னா அதையும் நீங்க சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ்ல எல்லா டாபிக்குமே எப்படி அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாசிச்சு பார்த்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியா ஆன்சரை கெஸ் பண்ணிடலாம். இங்கிலீஷோட பியூட்டியே கெஸ் பண்றது தான். பட் அதை நம்ம கரெக்டா கெஸ் பண்ணணும். ஈஸியா நம்ம அதை கெஸ் பண்ணலாம் த்ரூ அவர் ப்ராக்டிஸ். ஓகேவா? ரெகுலரா கான்ஸ்டன்டா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் போடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இங்கிலீஷை ஸ்கோரிங் ஏரியாவாவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.